வெல்கம் டு சரசு சமையல். கரூரில் விஆர்எஸ் மஹால் தாந்தோணிமலையில் இருக்குங்க. அங்கே வந்து கோலப்போட்டி நடந்துச்சு. இது வந்து ஆசை டிவி தான் நடத்துனாங்க. ஆசை டிவி ஓசை ஈவெண்ட்ஸ் வழங்கின இந்த கோலப்போட்டிக்கு ஜட்ஜாக போயிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் நிறைய கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் அந்த கோலங்கள்லாம் இருந்துச்சு. ரங்கோலியும் போட்டிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இப்போ ஓசை ஈவெண்ட்ஸ் நடத்தின அந்த கோலப்போட்டியை தான் இப்போ நீங்களும் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். மார்கழி மாதம் காலையில் ரொம்ப நேரமே எழுந்து வந்து எல்லோரும் கோலப்போட்டியில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. கரூர் நகர மேயர் வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து இந்த சிக்கன் டால் பக்கத்தில் நின்று ரொம்ப ஆசையாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கோலப்போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரோட கோலத்தையுமே இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. கடைசியாக நான் வந்து ப்ரைஸ் வாங்கின கோலத்தை வந்து ஆர்டர் பண்ணி போடுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை சிவராமன் சார் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினாங்க. யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸும் இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து வந்து இங்கே பங்கேற்றுக்கிறதே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் வெற்றி தான். எல்லாருமே நம்ம இது பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் கற்றுக்கிட்டு இனி அடுத்தோடு இன்னும் பிரம்மாண்டமான முறையில் இன்னும் அதிகப்படியான லேடிஸ் வந்து கலந்துக்கிறது ஓகே சந்தோஷம். அதை விட இந்த கோல போட்டியிலையும் இத்தனை பேருக்கு மத்தியிலையும் ஒரு ஆண்கள் கலந்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க பரிசு வெல்ல போகிறாங்கன்னா. கரூர் நகர மேயர் கவிதா இந்த மாதிரி பேசினாங்க. அடுத்ததாக கரூர் புகழ் சிவராமன் சார் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி கோலப் போட்டிகள், குழந்தைங்களுக்கான போட்டி, சமையல் போட்டி, இந்த மாதிரியெல்லாம் அவங்க நிறைய நடத்தி மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு எல்லாரோட சார்பாகவும் இன்னைக்கு கேட்டுக்கிறேன். பச்சைப்பந்தல்ல இருந்து அதாவது வந்து உங்க வீட்டு கல்யாணத்தை எங்க வீட்டு கல்யாணமா நாங்க முன்னாடி இருந்து நடத்துறதா ஓசை ஈவெண்ட்ஸோட ஒரு யூனிக் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டு கல்யாணமா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள் வீட்டு கல்யாணமா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி வீட்டு கல்யாணமா இருக்கட்டும், அதை நீங்க இந்த கிஃப்ட் வவுச்சரை யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு 5000 ரூபாய் கேஷ் வவுச்சர் கிடைக்கும். நீங்க ஓசை ஈவெண்ட்ஸ்ல வந்து நீங்க பேசி டிஸ்கவுண்ட் வாங்குறது இல்லாம நீங்க எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்றப்ப இந்த வவுச்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா 5000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு இருக்கு. அடுத்த மார்கழி மாதம் வரலும் அடுத்த கோலப்போட்டி வரலும் இந்த வவுச்சர் இருக்கு. ஆசை டிவி ஓசை
ஈவெண்ட்ஸ் கனகராஜ் தான் இப்போ நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சிறந்த முறையில் ஓசை ஈவெண்ட்ஸுங்கிற அமைப்பு மூலமாக இப்போ மேரேஜுக்கு மற்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே டெக்கரேஷன், பொக்கே இந்த மாதிரியெல்லாம் நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இப்போ பேசினாங்க. இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற பரிசை அறிவிக்கிற நேரம் வந்தாச்சு. 3ஆம் பரிசுலேருந்து போவோம். 3ஆம் பரிசே வந்து எங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு மனசு வராமல் 2 பரிசு கொடுத்துருக்கோம். தேவி, ஐயப்பன் 2 பேரும் வந்து 3ஆம் பரிசுக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இவங்க 2 பேருமே ஜாமெட்ரிக்கல் டிசைன் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 3rd ப்ரைஸ் கொடுக்கறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்ககிட்ட சொல்லி 2 பேருக்குமே 3rd ப்ரைஸ் கொடுக்குறோம். இன்றைக்கி வழங்க இருக்கும் பரிசுகள் அனைத்துமே அலாதி ஃபர்னிச்சர்ஸ் அவங்க தாங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. சகோதரர் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ கவிதா மேயர் பரிசுகள் வழங்குறாங்க. எதிர்பார்க்கும் 2ஆம் பரிசு 157 ஸ்ரீமதி. முதல் பரிசு அலாதி ஃபர்னிச்சர்ஸ் வழங்கின பிரீத்தி மிக்ஸி தாங்க. 2ஆம் பரிசு குக்கர், ப்ரெஷர் குக்கர் வழங்கினாங்க. என்னோட கோலத்திலேயே வந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எது நமக்கு வேணும் ஆரோக்கியத்துக்கு, எது வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த கோலத்தை ரிஜெக்ட் பண்ணவே மனசு வராமல் நானும் மீராவும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் சின்னதாக கொடுக்குறோம். இந்த கிஃப்ட்டை வந்து அவங்க சரவணா கிச்சன் ஹவுஸில் வாங்கிக்க சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரவணா கிச்சன் ஹவுஸில் நான் சொல்லிடுறேன், நாங்கள் இங்கே வந்து முடிவு பண்ணதால் நீங்கள் 10 மணிக்கு மேலே எப்போ போனாலும், இப்போ 11 மணி ஆகும், 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ போனாலும் அங்கே வாங்கிக்கலாம். நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். எதுக்காக இவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷல் மென்ஷன்னா, ஒரு டிராயிங் மூலமாக எதெல்லாம் நமக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுங்கிறத ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்காம விடுறதுக்கு மனசு வராதனால நாங்கள் இங்கே ஆன் ஸ்பாட்டில் வந்து முடிவு பண்ணி ஸ்பெஷல் மென்ஷனாக இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்குறோம். எல்லாமே அழகா இருந்துச்சு. ஆனாலும் எல்லாருக்குமே வந்து கன்சலேஷன் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோட வாங்கிக்கிங்க. கரூர் நகர மேயர் கவிதா சகோதரி மற்றும் நடுவராக வந்திருந்த எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஆறுதல் பரிசு எல்லாருக்குமே கொடுத்தோங்க. இதில் வந்து குழந்தைங்கள்லாம் அந்த பணிலையும் வந்து குட்டி குட்டியாக கோலம் போட்டாலும் ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயங்க. இந்த கோலப்போட்டியை ஆசை டிவியின் ஓசை ஈவெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. அதுக்கு சகோதரர் சிவராமன் உறுதுணையாக இருந்தாங்க. கனகராஜ், அவங்க சகோதரி, அவங்க துணைவியார் எல்லாருமே முன்னின்று ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. விசேஷ நாட்களில் நம்ம வீட்டில் வந்து நம்மளால் கோலம் போட முடியாது. அதனால் வந்து அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் நம்மளை ஆர்வத்தோடு தொடர்பு கொண்டு அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்ணுக்கு விருந்து படைத்த ஓசை டிவி குழுவினர் நமக்கு வயிற்றுக்கும் விருந்து படைத்தாங்க. இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார் ரொம்ப திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் எல்லாருமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பரிமாறினோம். எல்லோரும் சந்தோஷமாக பேசி சாப்பிட்டு இந்த மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க இந்த கோலப்போட்டி. இப்போ நம்ம பரிசுக்குரிய கோலங்களையும் பார்த்துடலாங்க. முதல் பரிசுக்குரிய கோலம் இதுதான். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, இவங்க பருப்புலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பப்பாளியை துருவிட்டு அதில் அழகாக பண்ணியிருந்தாங்க. இவங்களும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிக நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக இந்த கோலத்தை போட்டிருந்தாங்க. இது 2ஆம் பரிசு கோலங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஜாமெட்ரிக்கல் கோலம் 2மே வந்து 3ஆம் பரிசு கோலம். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்ட 2 கோலத்துக்கும் நானும் மீராவும் பரிசு வழங்கினோங்க. இந்த 2 கோலம் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.